வணக்கம்ப்பா. ஒமேகா 3ங்கிற சத்து உடம்புல இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு இந்த முட்டி வலியெல்லாம் வராது. இதுக்கு சின்ன வகை மீன், இந்த மத்தி மீன், சால மீன், சின்ன மீன் எந்த மீனாக இருந்தாலும் அதை குழம்பு வச்சு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். அந்த அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை கடையில் கசூரி மேத்தின்னு சொல்லி விற்கும். அதை வாங்கி வச்சுட்டு எல்லா சமையல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். ஒமேகா 3யும் கிடைக்கும். இதில் இந்த கருப்புளுந்து, அப்புறம் இந்த கேழ்வரகு, இதுகெல்லாம் கால்சியம் சத்து நிறைஞ்சதுப்பா. அந்த உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுக்கிறோம். அந்த கால்சியம் சத்து உடம்புல சேரணும்னா சூரிய ஒளியில் நம்ம நிற்கணும். சூரிய ஒளியிலையும் நம்ம நிற்கும்போது தான் அந்த கால்சியம் சத்து உடம்புக்கு சேரும், அந்த எலும்பு பலப்படும். அதனால் டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது இளம் சூரிய ஒளியில் நீங்கள் ஒரு வாக்கிங் மாதிரி கூட போயிட்டு வாங்க. எலும்புகள் பலப்படும், இந்த முட்டி வலிங்கிறது வராது.